என்னடா இது இப்படிலாம் ஒரு ரூல் உண்மையிலே இருக்கா? இல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காண்டி பிரத்யேகமா இந்த ரூல் கொண்டு வந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக் எடுத்து பார்த்தேன். உண்மையிலே இப்படி ஒரு ரூல் இருந்திருக்கு. ஜீசன் அன்சாரி போட்ட பால்ல வந்துட்டு ரியான்டர் கல்டன் வந்து கவர்ஸ்ல அடிச்சு அவுட் ஆனாரு. அவுட் ஆகி வெளியலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து அம்பையர்ஸ் அவங்கள கூப்பிட்டு இது நோ பாலு. நீங்க திருப்பி ஆடுங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்குடா நோ பால் அப்படின்னு பார்த்தா வந்து ஹென்ரிச் கிளாசன் வந்துட்டு கீப்பர் நின்னுட்டு இருந்த இந்த கிளவுஸ் வந்துட்டு ஸ்டெம்ஸுக்கு முன்னாடி வந்துருச்சு பால் போடும்போது. அதனால இது நோ பாலு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது இப்படிலாம் ஒரு ரூல் உண்மையிலே இருக்கா? இல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காண்டி பிரத்யேகமா இந்த ரூல் கொண்டு வந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக் எடுத்து பார்த்தேன். உண்மையிலே இப்படி ஒரு ரூல் இருந்திருக்கு. சரி அப்ப எனக்கு வந்து 2 கேள்வி வந்துச்சு. பவுலர் பவுல் பண்றாரு, பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கிறாரு. அப்புறம் கீப்பர் பண்ண தப்புக்கு வந்துட்டு எதுக்கு இது விக்கெட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ரூல் எல்லா பாலுக்கும் செக் பண்ணுவீங்களா? இல்ல இந்த மாரி விக்கெட் ஆகுற பால் மட்டும் தான் செக் பண்ணுவீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இத பத்தி வருண் சக்கரவர்த்தி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, பவுலர் பவுல் பண்றாரு, இது விக்கெட் ஆகுறாரு. இது வந்து கீப்பர் பண்ண தப்பு அப்படின்றப்ப கீப்பரை வார்ன் பண்ணிட்டு இத டெட் பால் தானே குடுக்கணும். நீங்க எதுக்கு இத நோ பாலா குடுக்குறீங்க? எதுக்கு பவுலர பனிஷ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது எனக்கு நியாயமாவும் பட்டுச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நீங்க ஆடுங்கண்ணா எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடுறா சின்ன பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வ கலராக